மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். RSS அமைப்பின் நடவடிக்கைகளில் மத்திய அரசு பணியாளர்கள் பங்கேற்க 1960களில் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தடை விதித்திருந்தார். தற்பொழுது அந்த தடையானது நீக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த தடை இந்திரா காந்தி அரசில் விதிக்கப்பட்டதற்கும் இப்போ இந்த தடை நீக்கப்பட்டதற்கும் உள்ள முழுமையான பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மத்திய அரசு பணியாளர்கள் RSS அமைப்பில் சேரவும் அந்த அமைப்பின் நடவடிக்கையில் பங்கேற்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு நீக்கியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 1966ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி மத்திய அரசு பணியாளர்கள் RSS அமைப்பில் பங்கேற்கவும் அதன் நடவடிக்கையில் ஈடுபடவும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த இந்த தடையை மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் நீக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இது தொடர்பான உத்தரவு கடந்த ஜூலை 9ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பான தகவல்கள் தற்போதுதான் வெளியே கசிய ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே ஹரியானா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகளும் மாநில அரசு பணியாளர்கள் RSS அமைப்பில் சேரவும் அதன் நடவடிக்கையில் பங்கேற்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த 58 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த இந்த உத்தரவு மறு ஆய்வு செய்யப்பட்டு அந்த தடை நீக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக பாஜக தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், கடந்த 1966ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி பசுவதைக்கு எதிராக நாடாளுமன்றத்திற்கு வெளியே RSS அமைப்பின் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றதாகவும் அதில் லட்சக்கணக்கானவர்கள் பங்கேற்றதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இத்தகைய தடையை கொண்டு வந்ததாக பாஜக தெரிவித்திருக்கின்றது. இந்த தடை நீக்கப்பட்டிருப்பதற்கான காலத்தை நாம் சற்று உற்று நோக்க வேண்டியிருக்கின்றது. அண்மை காலமாக பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களுக்கும் RSS அமைப்புக்கும் இடையே சில உரசல் போக்கு நீடித்து வருவதாகவே தகவல் வெளியாகி வருகின்றது. அண்மையில் பேசிய RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் கூட சிலர் கடவுளாக விரும்புகின்றனர், அதன் பிறகு சூப்பர்மேனாக மாறிவிடுகின்றனர் என்றெல்லாம் கூட தனது கருத்தை பதிவிட்டிருந்தார். இது பிரதமர் மோடிக்கு எதிரான கருத்தாகவே பார்க்கப்படுகிறது என்று சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாகவே பாஜகவுக்கும் RSSக்கும் உரசல் போக்கு நீடித்து வருவதாக தகவல் கசிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இத்தகைய தடையானது நீக்கப்பட்டிருப்பது மிகுந்த கவனம் பெறுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 58 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்கள் RSS அமைப்பின் நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம் பங்கேற்கக்கூடாது என்ற தடையை விலக்கியிருக்கிறது மத்திய அரசு. இனி மத்திய அரசு ஊழியர்கள் RSS அமைப்பின் நடவடிக்கைகளில் பங்கேற்க இந்த சட்டமானது வழிவகுத்திருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.